Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஷாப். நான் சிவா. போன வீடியோல Arduino கூட LED எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். நீங்க அதை இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்க பாத்துக்கோங்க. போன வீடியோல நம்ம ஒரு புது காம்பனன்ட் யூஸ் பண்ணோம், ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் எதுக்காக அப்படினா கரண்ட் ஃப்ளோ லிமிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இதற்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க அதை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கரண்ட் வேணும் அப்படின்ற கரெக்டாக அளவு வச்சு கொடுக்கறது தான் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை கரெக்டான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் ஹோம்ஸ் லா. V is equal to IR. வோல்டேஜ் is equal to current into resistance. ஹோம்ஸ் லா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டரில் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் மூணும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்காக R is equal to V/I அப்படின்னு இந்த ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி 9 வோல்ட் ப்ரொவைட் பண்ணும். நம்ம எல்இடிக்கு தேவைப்படுற வோல்டேஜ் 3.2 வோல்ட் அண்ட் எல்இடிக்கு 0.025 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுத்தோம்னா எல்இடி பர்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா பேட்டரியில் இருக்கிறது 9 வோல்ட், எல்இடிக்கு தேவைப்படுது 3.2 வோல்ட். இந்த சமயத்தில் தான் நமக்கு ரெசிஸ்டர் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம கரெக்டாக என்ன வேல்யூ ரெசிஸ்டர் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஹோம்ஸில் இருக்க ஃபார்முலா அப்படி பார்ப்போம். R is equal to V/I. வோல்டேஜ் நம்ம பவர் சோர்ஸ் மைனஸ் ஃபார்வர்ட், அதாவது பேட்டரியோட பவர் சோர்ஸையும் எல்இடியோட பவர் சோர்ஸையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போது நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் எக்ஸஸாக இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருவோம். அந்த வோல்டேஜை கரண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹோம் ரெசிஸ்டர் தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சால்வ் பண்ணுவோம். நமக்கு தேவைப்படுது 230 ஹோம் ரெசிஸ்டர். உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும், இப்போது அந்த எக்ஸஸ் ஆன வோல்டேஜ் எங்கே போச்சு அப்படின்னு. அந்த வோல்டேஜ் ஹீட்டாக டெசிபேட் ஆகிடும். இதனால தான் இப்போமே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதிகமான கரண்ட் இல்லை அதிகமான வோல்டேஜ் அந்த காம்பனண்ட் வழியாக ஃப்ளோ ஆகி காம்பனண்ட்டை டேமேஜ் பண்ணிடும். இதுவே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கரண்ட் இல்லை வோல்டேஜ்லாம் ஹீட்டாக டெசிபேட் ஆகிடும். நம்மளுக்கு நிறைய லாஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பேர்ன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தப்பான ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ரெசிஸ்டர் மேலே இருக்க லேவலை வச்சு அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.